எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் கடாட்சம் நிலைத்து நிற்க, அழியாத செல்வ வளத்தை பெற பல வகையான பரிகாரங்கள் செய்தும் பயனளிக்கவில்லை என்னும் பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரை வேண்டி நாளைய தினம், அதுவும் கார்த்திகை மாதம் 2வது வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஒருமுறை ஏற்றினாலும் குபேர சம்பத்து கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறவும். எந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை கார்த்திகை மாதத்தில் செய்யலாம். ஒரே ஒரு முறை மட்டுமாவது உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய தவறினாலும் கார்த்திகை முடிவதற்குள் வரும் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் இதை மேற்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டை சுத்தமாக துடைத்துவிட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்துவிட வேண்டும். மகாலட்சுமிக்கு மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துவிட வேண்டும். வீட்டின் நீல வாசல் படியில் கட்டாயம் மாயிலை தோரணம் கட்ட வேண்டும். நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தியும் ஐஸ்வர்யத்தை வசியப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த மாயிலை தோரணத்திற்கு உண்டு. அடுத்தபடியாக 27 மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய மண் அகல் விளக்குகளாக இருந்தாலும் சுத்தமாக துடைத்துவிட்டு அதை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். 27 மண் அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு தட்டில் வட்டமாக அல்லது உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி அடுக்கி வைத்துக் கொள்ளலாம். குறிப்பிட்ட இந்த திசையில் தான் தீபம் எரிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. 27 மண் அகல் விளக்குகளையும் 4 திசைகளை பார்த்தவாறு அமைத்து அடுக்கி வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு தீப சுடரை நீங்கள் ஏற்றும் போதும் ஓம் மகாலட்சுமியை ஓம், ஓம் மகாலட்சுமியை ஓம், ஓம் மகாலட்சுமியை ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரித்து 27 தீபங்களையும் ஏற்றி வைத்தாலே போதும். மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வீட்டில் குபேர சம்பத்து கிடைக்க வேண்டும் என்று, ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டுதல் வைத்து கொண்டால் வீட்டில் இருக்கும் வறுமை இந்த தீப சுடனின் ஒளியில் பொசுங்கிவிடும். அதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம். கார்த்திகை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்ய வேண்டும், அதுவும் இத்தனை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் என்று இந்த பரிகாரத்திற்கு எந்த கணக்கும் கிடையாது. மன கஷ்டம் இருக்கும்போது, பண கஷ்டம் இருக்கும்போது, தடைகள் வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த தீப வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் மனநிறைவோடு செய்தாலே போதும். வெற்றியோடு சேர்ந்த நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வருவதை உங்களால் உணர முடியும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.